டிவிக்கு அரசை வீழ்த்தணும், அந்த அரசுக்கு எதிராக பல சதித்திட்டங்களை நடத்தினாங்க, குதிரை பேரம் நடத்தினாங்க அப்படின்னு பல நபர்களை கைது பண்ணாங்க. ஏற்கனவே திமுகவுக்கு சார்பாக பல நபர்களை கைது பண்ண காவல்துறை இப்ப பத்திரிகையாளர்களையுமே கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில புதிய தலைமுறையின் மூத்த பத்திரிகையாளரான விஜயன் அப்படின்ற பத்திரிகையாளரை கைது பண்ணி இன்னைக்கு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அவரை ரிமாண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இல்ல இது வெறும் கஸ்டடி விசாரணை தானே அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவரை நோக்கி எல்லாருமே எழுப்புறாங்க. ஆனா எதுக்காக அங்க ஒரு பத்திரிகையாளரை விசாரிக்கிறாங்க அப்படின்னு பலவிதமான கண்டனங்கள் எல்லாருமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா காவல்துறை ஒன்றும் முட்டாள்தனமா எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. திருநாவுக்கரசர் ஏற்கனவே ஒருத்தரை கைது பண்ணாங்க. அவருடைய வாட்ஸ்அப் உரையாடல்ல புதிய தலைமுறையை சேர்ந்த விஜயனுக்குமே பல சேட் அவர் பண்ணியிருக்காரு. அந்த செய்திகளை வச்சு இந்த குதிரை பேர விவகாரம் தொடர்பாக இவருக்கு அதுல பங்கு இருக்கான்னு சொல்லி காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஊடகத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளரை ரொம்ப எளிதாக கைது பண்ணியோ இல்ல விசாரணைக்கு எடுத்து அவங்களால அப்படி பண்ண முடியாது. ஏதோ ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமா காவல்துறைக்கு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு பல வாக்குமூலங்களை அடிப்படையில் வச்சு அவரை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இப்ப சென்னை பிரஸ் கிளப்ல இருந்து ஒரு வலுவான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்தை கெடுக்கிறாங்க, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், டிவிகே அரசு ஜனநாயக படுகொலை செய்கிறது அப்படின்னு ஒரு காட்டமான அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனா பொதுமக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பத்திரிகை சுதந்திரம் ஜனநாயகத்திற்கு எதிரான போர், இதுக்கு எதிராகலாம் குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பத்திரிகையாளர்களின் கடமை. ஆனா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சி காலத்துல பத்திரிகையாளர்களை வெறும் ஜால்ரா தட்டக்கூடிய கோஷ்டியா வச்சிருந்த அவங்களுக்கு எதிராக ஒரு நாள் கூட ஒரு குரல் பதிவு பண்ணதில்லை. ஏற்கனவே உண்மையாக நேர்மையாக வேலை செய்யக்கூடிய பல பத்திரிகையாளர்களை கைது பண்ணி அச்சுறுத்தும் போது இந்த பத்திரிகையாளர் சங்கம் வேடிக்கை பார்த்துட்டு, ஆனா இன்னைக்கு தாவேக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னா முதல் ஆளாக வந்து நிற்பது ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கல. பொதுமக்கள் எல்லாருமே காட்டமான கேள்விகளை சமூக வலைதளங்களில் கேட்கிறாங்க. உண்மையிலேயே விஜயனுக்கு இந்த வழக்குல தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றத காவல்துறை விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயனே வெளிப்படையா பேச போறாரு. ஏன்னா மக்களால் அறியப்பட்ட, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், அவர் மேல ஏதாவது தவறான வழக்கோ இல்ல பொய் வழக்கோ போட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தாவேக அரசு நன்கு உணர்ந்திருக்கும். அதனால போற போக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இங்க ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அது விஜயனுக்கு தெரியுமா தெரியாதான் காவல்துறை இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள பத்திரிகையாளர் சங்கம் இப்படி ஒரு சார்பு நிலை எடுப்பது உண்மையிலேயே ஜனநாயகத்துல மிகப்பெரிய கேலி குத்தா இருக்குன்னு சொல்றாங்க உண்மையாக இந்த அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய பொதுமக்கள். பொதுவாகவே எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அங்கே பத்திரிகையாளர்கள் அப்படின்னாலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஜனநாயகத்தில் மிக முக்கியமான ஒரு தூண் அவங்க விளங்குறாங்க. மக்களுக்கு உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருந்தது. ஆனால் எல்லா மக்களுக்குமே தெரியும், பார்த்துருக்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும், இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு நேர்மையாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். வெளிப்படையா ஒவ்வொரு சேனலுமே ஒவ்வொரு அஜெண்டா வச்சு தான் வேலை செய்கிறாங்க. ஒரு கட்சியை வளர்க்கணும்னு ஒரு சேனல் வேலை செய்யும், ஒரு கட்சியை வீழ்த்தணும்னு இன்னொரு சேனல் வேலை செய்யும், இன்னொரு கட்சி என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஜால்ரா தட்டணும்னு ஒரு சேனல் வேலை செய்யும். இன்னைக்கு யாருமே பத்திரிகை சுதந்திரம், ஜனநாயகத்திற்கு ஒரு அங்கீகாரமான ஒரு நபர்கள் நம்ம, அதனால நம்ம நல்ல விஷயங்களை எழுதணும் அப்படின்னு அவங்க நினைச்சாலும் கூட அதை பண்ண முடியாது. அவங்களுடைய முதலாளிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க பண்ண முடியும். இப்ப சன் நியூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த கட்சியை சார்ந்த சேனல்னு தெரியும். ஜெயா நியூஸ் எடுத்தோம்னா அது எந்த கட்சியை சார்ந்த சேனல்னு தெரியும். இப்படி ஒவ்வொரு கட்சியுமே தனக்கான ஊடகத்தை வச்சுக்கிட்டதுனால பொதுமக்கள் உண்மையா இந்த சேனல் வந்து உண்மையை பேசும் அப்படின்ற நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஆனா அந்த வகையில ஒரு சில பத்திரிகையாளர்கள் தான் ஒரு நேர்மை, கண்ணியம், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இடத்துல அப்படின்ற பெயர் எடுக்கிறாங்க. அந்த வகையில விஜயன் அப்படின்ற ஒரு நபர் ஏற்கனவே நியூஸ் 7ல வேலை பார்த்தாரு. என்னைக்குமே விருந்தினர்களாகட்டும் இல்ல எந்த அரசியல் தலைவர்களாகட்டும் பல பேர்கிட்ட பேட்டி எடுத்திருப்பாரு. ஆனா ஒரு முறை கூட முகம் சுளித்தோ இல்ல முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வகையிலோ அவர் பேச்சு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயர் எடுத்த பத்திரிகையாளர். அதுக்கப்புறம் அவர் திடீர்னு புதிய தலைமுறைக்கு மாறுறாரு. புதிய தலைமுறையில ஒரு தலைமை பொறுப்புக்கு வர்றாரு. அந்த சேனலை நல்லபடியா வழிநடத்தி கொண்டு போறாரு. ஆனா திடீர்னு 2 தினங்களுக்கு முன்பாக காவல்துறை புதிய தலைமுறை அலுவலகத்துக்கே போய் விஜயனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தணும்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் அந்த விசாரணை போகுது. மீண்டும் அவரை வந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அவரை கஸ்டடியில் எடுத்து இப்போ வரைக்கும் விசாரணை போயிட்டு இருக்கு. இதுக்கு உடனடியாக பத்திரிகையாளர்கள் சங்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. எப்படிங்க இப்படி பண்ண முடியும், பத்திரிகையாளரை விசாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல இவரை எதுக்கு இவங்க கஸ்டடியில் எடுத்திருக்காங்க, என்ன விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்றத கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே புரிஞ்சுக்கணும். ஒருவேளை விஜயன் மேல பொய் வழக்கு போடுறாங்க, தாவேக அரசு வந்து திட்டமிட்டு இது வந்து சதி பண்ணுது அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து கேள்வி கேட்கலாம். முதல் விஷயம், டிவிகே அரசுக்கும் விஜயனுக்கும் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவரோட வேலையை பண்ணுவாரு. டிவிக்கு அவங்களோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வேலை பண்ணாங்க.
ஒரு இடத்துலயாவது அவர் விஜய் மட்டம் தட்டி பேசினாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நியூஸ் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனல்ல மிக முக்கியமான நபராக வலம் வரக்கூடிய ஒருத்தர் தான் நெல்சன். அவர் எந்த மாதிரி விஜய் அண்ணன் அட்டாக் பண்ணுவார் அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு நபரை கைது பண்றாங்க, விசாரணைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு சந்தேகப்படலாம். ஆனா விஜயன் கம்ப்ளீட்டா இந்த பிக்சருக்கு வெளியில இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை விசாரணைக்கு எடுத்து அழைச்சிட்டு போனதுக்கான மிக முக்கியமான காரணம், திருநாவுக்கரசன் ஏற்கனவே ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க இந்த குதிரை பேர வழக்குல. அவர் ஜெயில இருக்காரு. அவரோட வாட்ஸ்அப் சேட்ல விஜயனோட பெயருமே இருக்கு. அந்த சேட் ஹிஸ்டரியை பார்த்து அதன் அடிப்படையில் தான் இவர் விசாரணைக்கு அழைச்சி இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல இதுவரைக்கும் காவல்துறை விஜயன் தவறானவர், குற்றவாளி அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. ஒரு சந்தேகங்கள் இருக்கு, அதை தீர்த்துக்கொள்ளணும் அவங்க விசாரணைக்கு எடுக்கிறாங்க. விசாரணைக்கு எடுத்த உடனே இவர் விசாரிக்கவே கூடாது, இது ஜனநாயகத்திற்கு எதிரான படுகொலை, இது பத்திரிகையாளர்களுக்கு எதிரான கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உடனடியாக காட்டமான அறிக்கை விடக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் சங்கம், புதிய தலைமுறைக்கு ஒண்ணுனா குரல் கொடுக்கக்கூடிய நீங்க, நியூஸ் தமிழுக்கு ஒண்ணுனா குரல் கொடுக்கக்கூடிய நீங்க, இதுவரைக்கும் 2021 இருந்து 26க்குள்ள திமுக ஆட்சி காலத்துல பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பெயர்ல திமுக அரசு பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிய மாரிதாஸ், சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், இப்படி எண்ணற்ற நபர்கள், வாராகி, இவங்க எல்லாருமே என்ன பேசினாங்க? ஆபாசமா பேசினாங்களா, இல்ல தவறா பேசினாங்களா, இல்ல வேற ஏதாவது தவறு பண்ணாங்களா, இல்ல தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசினாங்களா? அப்படி பேசியிருக்கும் பட்சத்தில் கூட நீங்க வழக்கு போடலாம், அடுத்தபடியா அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரையுமே நீங்க எந்த அளவுக்கு துன்புறுத்துனீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு நபர்களுமே வெளிப்படையா வெளியில வந்து சொன்னாங்க. சாட்டை துரைமுருகன் சொன்னாரு, எனக்கு சிறைக்குள்ள என்ன கொடுமையெல்லாம் நடந்ததுன்னு. சவுக்கு சங்கர், என் கைகள் உடைக்கப்பட்டது, என்ன தொடர்ந்து ஆபாசமான வார்த்தைகளை திட்டுனாங்க அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து மிக முக்கியமான நிர்வாகி திருச்சியில் இருக்கும்போது மிக முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி, அவருக்கும் சீமானவர்களுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட மோதல் காரணமாக ஒரு நிர்வாகியை அழைச்சு கொண்டு போய் அவர் அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணாரு. அப்பெல்லாம் வாய மூடி வேடிக்கை பார்த்துட்டு இப்போ ஒரு வழக்குல சந்தேகம் இருக்கு, வாட்ஸ்அப் சேட்ல அவரோட பெயர் இருக்குன்ற போது அவரை விசாரிக்கிறாங்க. இப்ப விஜயனை காவல்துறை அழைச்சு விசாரிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே 2 பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஜால்ரா தட்டக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்காங்க, அவங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், அது விஜயனுக்கு தெரியுமான்னு சொல்லி தான் காவல்துறை விசாரிக்குது அப்படின்ற தகவல் இருக்கு. ஆனா அதுக்குள்ள அவரை நீங்க எப்படி விசாரிக்கலாம், அவரை எப்படி நீங்க வந்து கைது பண்ணலாம், அவர் எப்படி கஸ்டடியில் எடுக்கலாம் அப்படின்னா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கலாமே, ஒருவேளை எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல்னா, விஜயன் ஒன்றும் குழந்தை கிடையாதுல்ல. ஒருவேளை அவர் மிரட்டப்பட்டாலோ இல்ல தவறாக ஏதாவது வழக்கு போடப்பட்டாலோ வெளியில வந்து வெளிப்படையா அவரால் பேச முடியும். அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஊடகம் இருக்கு, மிகப்பெரிய சேனல் இருக்கு, திமுகவை எதிர்க்கக்கூடிய சேனல் அந்த சேனல், அப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கும்போது எப்படி விஜயனை வந்து தனிப்பட்ட பகையினால பண்ண முடியும்? முதல்ல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ வன்மமோ பகையோ டிவிகேவுக்கும் விஜயனுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அவர் ரொம்ப சைலண்டா நீட்டா ஹேண்டில் பண்ணி காவல்துறை கிட்ட கோஆபரேட்டிவா இருக்காருன்னா காரணம் என்ன? அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தெரியுமா தெரியாதா, அவ்வளவுதான். ஒருவேளை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப அடுத்த கட்டமா என்ன தகவல் அப்படின்றது வெளிச்சத்துல வரப்போகுது. இல்ல ரிமாண்ட் பண்ணலனாலுமே என்ன கேள்வி கேட்டாங்கன்றது அவர் சொல்ல போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே கேள்வியே கேட்கக்கூடாது. இந்த நாட்டுல மிகப்பெரிய பேராபத்தான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அரசியலை மக்கள் தீர்மானிக்கிறத விட இந்த ஊடகம் தீர்மானிக்குது. இவர் நல்லவர் அப்படின்னு அவங்க நினைச்சா ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, கெட்டவர் நினைச்சா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஊடகம் இன்னைக்கு நடுநிலையா எல்லா ஊடகம் வேலை செய்யுதா? இன்னமும் ஊடகம் வந்து திமுகவுக்கு ஆதரவா தான் நிலைப்பாட்டில் இருக்கீங்க. திமுகவுக்கு ஆதரவா நீங்க இருக்கலாம், ஆனா இந்த நாட்டுல எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு துயர சம்பவங்கள் நடந்திருக்கு, எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து வாடி தவிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறீங்களே, அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சு, திருப்போணம் அஜித்குமார் விஷயத்துல என்ன நடந்துச்சு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் என்ன நடந்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடில் என்ன நடந்துச்சு, எத்தனையோ பேர் காவல்துறை நெருக்கடிக்கு தாங்க முடியாம அந்த ஸ்ட்ரெஸ்ல காவல்துறை வந்து அவங்களோட டியூட்டியில் இருக்கும்போதே தற்கொலை பண்ணியிருக்காங்களே, அது பற்றி உங்களோட கருத்து என்ன, கவலை என்ன? இங்க பிரச்சனை என்னன்னா, அதெல்லாம் நம்ம குடும்பத்துல நடக்கல அப்படின்னு பத்திரிகையாளர்ன்ற போலியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு நடக்கும்போது உடனடியாக பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. ஐயா, கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் இதெல்லாம் தாண்டி மனிதன் வாழ்வதற்கு இந்த நாட்டுல சுதந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட கொடுமையான கொடுங்கோல் ஆட்சி நடந்துச்சு. அப்பெல்லாம் வாயில பிளாஸ்டர் போட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு டிவிகேவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன கருத்து கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு 2 நாள் படம் ஓட்டுறது. புதிய தலைமுறை சேனலை கடைசிக்கு கொண்டு போயிட்டாங்க, அந்த சேனலை வந்து இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு இவங்களே ஊடகத்துல செய்திகள் போட்டாங்க. உண்மையிலே தாவேக அரசுக்கு அப்படி என்ன நோக்கம் இருக்கு? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. விஜய் அப்படின்ற ஒரு மனிதன் இல்லை அப்படின்னா உங்க டிஆர்பி எங்க போயிருந்திருக்கும்?
காலையில அவர் வீட்டுல கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் கேட்டு வாசல்ல கேமரா வைக்க சொன்னார். அவரு நீங்க தானே போய் வச்சீங்க. அவர் இருந்தாதான் டிஆர்பின்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஆட்சிக்கு வரவா போறாரு, இவரெல்லாம் ஜெயிக்கவா போறாருன்னு மிதப்புல இருந்தீங்க. மீண்டும் திமுகன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து சரவெடியை வச்சு ஆட்சியில வந்து உட்காந்துட்டாரு. இப்ப பத்திரிகையாளர்கள்னாலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படிடா இவர் வந்து உட்காந்துட்டாருன்னு அதை தாங்க முடியாம தான் மீண்டும் மீண்டும் அவர் மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க. இந்த குதிரை பேர விவகாரத்துல எத்தனை நபர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அத்தனை பேரையுமே சிறைக்குள்ள தள்ளணும். அவங்களாம் வெளியிலே வரக்கூடாது. ஏன்னா ஜனநாயகத்துல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சியை கலைக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். ஒருவேளை இப்ப திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாலுமே எந்த கட்சி அப்படி வேலையை செய்யக்கூடாது. அதிமுக ஆட்சி பண்ணாலும் அதே தான். மக்கள் வந்து ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க, ஒருத்தர் வேணாம்னு சொல்லி எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. அதுல கொண்டு போய் நீங்க குதிரை பேரம் நடத்தி இந்த ஆட்சியை கவிழ்த்தரலாம். சபாநாயகருக்கு எதிரான நீங்க வந்து உங்களோட வாக்களிக்கலாம், இல்ல அன்னைக்கு வராமல் கூட போகலாம்னு சொல்லி அதுக்கு 35 கோடி 50 கோடின்னு பேரம் பேசின அந்த கூட்டத்தை பத்தி எதுவுமே பேசாம இன்னைக்கு அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய தாவேக அரசையே திரும்ப திரும்ப நீங்க குத்தி குத்தி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அஜெண்டா என்ன? ஒருவேளை இதுதான் கருத்து சுதந்திரம், இதுதான் பத்திரிகை சுதந்திரம், நாங்க ஒரு சார்பு நிலை தான் எடுப்போம் அப்படின்னா அந்த சுதந்திரம் தேவையே இல்லைன்றோம் நம்ம எல்லாருமே. இப்படி கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் சொல்லி 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 இந்த நாட்டை நாசம் பண்ணதை தவிர்த்து இந்த ஒன் சைட் அஜெண்டா வச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய ஊடகங்கள் வேற என்ன புரட்சியை பண்ணுச்சு? எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். சீமான் மேல நமக்கு 1000 கருத்து முரண்கள் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல அவரோட நம்ம உடன்பட முடியும். அவர் கேட்பாரு, வெறும் ஒரு ஐடி கார்டு டேக போட்டுட்டு நான் பத்திரிகையாளர் நினைச்சா நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்பீங்க, நாங்க பொறுத்து கொள்ளணுமா அப்படின்னு அவர் கேட்டாரு. இது சரியான கேள்வி தானே? எத்தனை ஊடகத்துல உட்காந்துட்டு நெறியாளர்னு சொல்லி பிளேசரை போட்டுக்கிட்டு ஒரு முகமூடியை போட்டுக்கிறது, அந்த முகமூடியில சிவப்பு கருப்பு கொடி தான் இருக்காதே தவிர முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவா பேசுறது. ஆனா பேரு கேட்டா நெறியாளர். இவங்களாம் பத்திரிகையாளர்கள், நேர்மையானவர்கள், நடுநிலையாளர்கள். இதை மக்கள் நம்பணும்னு நினைக்கிறாங்க. அது இனிமேல் ஒரு துளி வாய்ப்பு இல்லை. இன்னும் ஊடகம் பக்கம் முதலமைச்சர் கவனம் செலுத்தல. நீங்க நேர்மையான வேலையை பண்ணுங்க. தாவேகா தப்பு பண்ணா தப்புன்னு எழுதுங்க, சரி பண்ணா சரின்னு எழுதுங்க. ஆனா என்ன பண்ணாலுமே நாங்க எதிர்த்து பேசுவோம் அப்படின்னா இந்த நாட்டுல போலியான பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக மிகப்பெரிய போர் தொடுக்கப்படும். நேர்மையா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்கே மரியாதை கொடுக்கப்படும். நேர்மையற்ற மனிதர்களுக்கு, ஊடகத்தில் முகமூடி போட்டுக்கொண்டு அஜெண்டா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இங்க சுதந்திரமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்னு தாவேக அரசு சொல்லாம சொல்லுது. நீங்க உடனடியாக எவ்வளவு பெரிய தவறு நடந்தாலும் அதை மூடி மறைக்கிற வேலையை பல நேரங்கள் இந்த ஊடகம் பண்ணியிருக்கு. ஆனா சின்ன தவறா இருக்கும், அதை பெருசா ஊதி காட்டுற வேலையுமே இந்த போலி முகங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். விஜயன் தவறு பண்ணியிருக்காரா பண்ணலையா அப்படின்றது காவல்துறை விசாரணை நடந்து முடிந்த பிறகு தெரியும். ஏன்னா மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தர் தான் அவர் ஒன்றும் மக்களால் அப்படியே வெறுக்கப்பட்ட ஒரு நபர்லாம் கிடையாது. அதனால அவருக்கு ஒருவேளை ஒரு அநீதி இழைக்கப்பட்டா எல்லாருமே வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. நேர்மையான விசாரணை தான் நடக்குதுன்ற தகவல் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னமும் 2 பேர் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 2 முகமூடிகளையும் காவல்துறை வெகு விரைவில் கலட்டி பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். விஜயன் தவறு செய்யும் பட்சத்தில் அவர் எதிர்கொள்ளட்டும், தவறு செய்யாத பட்சத்தில் காவல்துறை விசாரணை முடிந்து அவர் வெற்றிகரமாக திரும்பட்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.